तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு பார்க்கும் பொழுது, கிரகங்களின் அரசனாக இருக்கும் சூரியன் புத்திசாலித்தனம், அறிவாற்றல், பேச்சாற்றல், வெற்றி வாய்ப்புகள் ஆகியவற்றின் காரணி கிரகமாக கருதப்படுறாரு. தமிழ் மாத தொடக்கத்தில் நடக்கும் சூரிய பெயர்ச்சியின் தாக்கம் எல்லா ராசியிலையும் இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் வரும் மார்ச் 14ஆம் தேதி மாலை 6:32 மணிக்கு சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து குருவின் ராசியான மீன ராசிக்குள் நுழைவார். இந்த நாளில் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படும். இந்த மாதம் சனி பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. அந்த சனி பெயர்ச்சி எப்போன்னு பார்க்கும் பொழுது மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழப்போகுது. சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சி ஆக போகிறாரு. மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக சேர்க்கை என்னன்னு பார்க்கும் பொழுது, மீன ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோட மார்ச் 29ஆம் தேதி சந்திரன் சனி பெயர்ச்சிகள் 6 கிரகங்களின் சேர்க்கையும் நடக்க போகுதுங்க. இது 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்க இருக்குது. பங்குனி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதத்தில் உங்களது ராசிக்கு ராஜ யோகாதிபதியுமான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் உச்ச சுக்கிரனுடன் இணைந்து அமர்ந்து அற்புதமான மாற்றங்களை உங்களது வாழ்வில் ஏற்படுத்த போகுது. ராசிநாதன் 8ஆம் இடத்தில் நிற்கிறதுனால மட்டும் சில சமயம் தாமதமும் அலைச்சலும், சகோதரர்களால் மன சங்கடங்களும், காரிய இழுபறிகளும் ஏற்படலாம். ஆனாலும் எந்த பாதகமும் ஏற்படாமல் இந்த மாதம் தொடங்கியதிலிருந்து 19 தினங்கள் வரை நினைத்ததை சாதிப்பீங்க. அதோடு ஏகப்பட்ட விசேஷ மாற்றங்களை அடைய போகிறீங்க. குரு கிரகம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நிற்கிறது உங்களை எது சார்பாகவும் அசைக்க முடியாத பலமான அமைப்பு தான். என்றாலும் அர்த்தாஷ்டம சனி பகவான் மூலம் சம்பந்தமில்லாத நெருக்கடிகள் சில நேரம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதே நேரம் இந்த மாதத்தில் மற்ற கிரக சஞ்சாரங்களை வைத்து எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முறியடித்து விடலாம். ராகு பகவான் 5ஆம் இட யோகஸ்தானத்தில் நிற்கிறதே கூடுதல் அதிர்ஷ்டந்தான். குடும்பத்துக்குள் தொடர்கின்ற அத்தனை சங்கடங்களும் விலகி இனிமையை இரட்டிப்பாக்கும், வருமானம் இரட்டிப்பாக்கும், சேமிப்பு உயரும், கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகவே நகரும், விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும், ஆரோக்கியம் நல்லபடியாகவே தொடரும். சிலருக்கு வாழ்க்கை துணையால் அடைந்து வருகின்ற கடுமையான போராட்டம், கருத்து வேறுபாடு, ஒற்றுமை கோளாறு விலகும். மனவாழ்வு ரீதியான சிக்கல், பிரிவு, கோர்ட், காவல்துறை, பஞ்சாயத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் எந்த மாதிரியான சங்கடங்களை அனுபவித்து கொண்டு இருந்தாலும் மாதம் தொடங்கி
18 தினங்கள் முடிவதற்குள் தீர்வு ஏற்படும். இந்த மாதம் 1, 4, 5, 7, 11, 16, 22, 27, 29 ஆகிய நாட்களில் ஆச்சரியப்படுகின்ற விசேஷ சம்பவங்கள் நடந்தேறும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய சொத்து கூட்டம் வாங்குகின்ற எண்ணம் பலிதமாகும். பெண்களை பற்றி நாம் பார்க்கும்பொழுது ஏகபோகமான சந்தோஷமான வளர்ச்சி, குடும்ப மேன்மை உண்டாகும். மாணவ மாணவிகள் அதை பற்றி பார்க்கும்பொழுது உயர்கல்வி வகையில் என்னென்ன சிரமங்களை அனுபவித்தீங்களோ அதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கப் போகுது. விவசாயிகளை பற்றி நாம் பார்க்கும்பொழுது நிலப்புலன் சார்பாக பெரிய திருப்தியை சந்திக்க இருக்கீங்க. உத்தியோகஸ்தர்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது பகுதி நேர கூட்டணி தொழில் ஆரம்பிக்கின்ற எண்ணங்கள் உதயமாகும். தொழிலதிபர்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது அயல் தேச அயல் மாநில பெரிய பட்ஜெட் திட்டங்களில் இறங்குவீங்க. அடுத்தது கலைஞர்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது எதற்கும் எந்த முயற்சிக்கும் தடை தாமதம் பிறரது குறுக்கீடு ஏற்படாது. அரசியல்வாதிகள் அதை பற்றி பார்க்கும்பொழுது கட்சி ரீதியான உயர் பதவி கண்டிப்பாக உண்டு. அனுகூலமான நட்சத்திரங்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது மூலம், உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மிருகசீரிடம், திருவாதிரை, பூசம், அஸ்தம், சித்திரை, சுவாதி. அடுத்தது பணவரவும் அதிர்ஷ்டமான நாட்களும் மார்ச் 16, 18, 21, 23, 24, 25, 29, 31, ஏப்ரல் 1, 2, 5, 7, 8, 11, 12, 13. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமையப்போகுது. நீண்ட நாள் கனவுலாம் நிறைவேறுவதற்கு உரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு திட்டமிட்ட காரியங்களில் பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. எனவே சாதுரியமான முயற்சி தேவை. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத விவகாரங்களில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுமானவரை உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்லது. அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளில் ஈடுபட்டாக்க உங்களுக்கு பிரச்சனை வரும், பார்த்துக்குங்க. அதனால் கொஞ்சம் விலகி நில்லுங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். மாணவர்களின் கருத்துக்களை உறுதியாக முன்வைக்கிறது நல்லது. உங்களது குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த மாத ஞாயிற்றுக்கிழமையில் நவகிரக ஸ்ரீ செவ்வாய்க்கும் ஸ்ரீ சனீஸ்வரருக்கும் அபிஷேக ஆராதனை செய்து பிரார்த்தனை செய்யலாம்.